வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 பருவம் 2 அளவைகள் பயிற்சி 2ல் 1ல் 4, 5, 6 இந்த 3 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 4வது கணக்கு பாருங்க. ஒரு வட்ட கிணற்றின் விட்டம் 4.2 மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. பாருங்க, ஒரு கிணறு வட்ட வடிவத்தில் இருக்கு, அதோடைய விட்டம் கொடுத்துருக்காங்க 4.2 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, வட்ட வடிவ கிணற்றின் சுற்றளவு விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா C = /d அலகுகள். மதிப்பு பிரதியிடுங்க. பைக்கு பதிலாக 22/7ன்னு நம்ம பிரதியிடணும். பெருக்கல் d. டியோட மதிப்பு என்ன? 4.2. இப்போ பாருங்க, இந்த 4.2 7 கொண்டு வகுக்கணும். வகுக்க முடியுமா பாருங்க? முதல்ல முழு எண் 4 தான் எடுத்துக்கணும். 4 7 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ 0 சேர்த்து புள்ளி வச்சிடணும். பாருங்க, 1 7, 4 என்ன செய்ய முடியாது? 0 கொண்டு 7 கொண்டு வகுக்க முடியாது. 0 சேர்த்து புள்ளி வச்சா இப்போ தான் நம்ம 42ன்னு எடுக்கணும். 6 7 42. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 22 பெருக்கல் 0.6. பெருக்கிறோமா? எதை கொண்டு? 6 கொண்டு பெருக்குங்க. 6 2 12, 12க்கு 2 மிச்சம் 1. 6 2 12, 1 கூட்டினா 13. இப்போ பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 13.2 மீட்டர். இதான் என்னது? அந்த வட்ட வடிவ கிணற்றோட சுற்றளவு. அடுத்தது 5வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர். அது 150 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காண்க. பாருங்க, ஒரு மாட்டு வண்டிய சக்கரம் இருக்கு, அது விட்டம் எவ்வளவு? 1.4 மீட்டர் இருக்கு. அது 150 முறை சுழலும் போது எவ்வளவு தூரத்தை கடக்கும்? அப்போ ஒரு முறை சுற்றும் போது எவ்வளவு கடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கும். ஒரு முறை சுற்றி வந்து அது என்னது? அந்த சக்கரத்தோட சுற்றளவு, அந்த வட்ட வடிவ சக்கரத்தோட சுற்றளவு. அப்போ ஒரு தடவை சுற்றும் போது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை நம்ம என்ன செய்யணும்? 150 கொண்டு பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்க, விட்டம் கொடுத்து நாங்கள் எடுத்து எழுதிட்டோம். ஒரு முறை சுழலும் போது கடக்கும் தூரம் தான் என்னது? அந்த வட்ட வடிவ சக்கரத்தோட சுற்றளவு. சுற்றளவு கண்டுபிடிப்போமா? நமக்கு விட்டம் தெரியும். அப்போ ஃபார்முலா என்ன? /d அலகுகள் = பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் d. டியோட மதிப்பு 1.4. இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ண போகிறோம். 7 7, இது 1.4. முதல்ல முழு எண் எடுங்க. 1 7 கொண்டு வகுக்க முடியாது. 0 சேர்த்து புள்ளி வச்சிடணும். இப்போ தான் 14 எடுக்கணும். 7 14. அதாவது 1.4 7 கொண்டு வகுத்தோம்னா 0.2 இருக்க. எடுத்து எழுதுங்க. 22 பெருக்கல் 0.2. இதான் மிச்சம் இருக்கு. பெருங்க. எதை கொண்டு? 2 கொண்டு. 2 2 4, 2 2 4. புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கு. இப்போ இந்த ஆன்சர்ல வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 4.4 மீட்டர். ஒரு தடவை சுற்றும் போது எவ்வளோ தூரம் போகுது? 4.4 மீட்டர். அப்போ 150 முறை சுற்றும் போது பாருங்க, 150 முறை சுழலும் போது கடக்கும் தூரம். அப்போ 150 பெருக்கல் இந்த 4.4. இந்த 4.4 எதை கொண்டு பெருக்கிட்டோம்? 150 கொண்டு பெருக்கிட்டோம். பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பெருக்கலாமா? பாருங்க, 150 எதை கொண்டு பெருக்க போகிறோம்? 4.4. பெருக்குங்க. 4 0 பெருக்கினா 4, 4 5 20, 20க்கு 0 மிச்சம் 2, 4 1 4, இந்த 2 கூட்டினா 6. திரும்ப 4 கொண்டு தானே 0, 20க்கு 0 மிச்சம் 2, 6. அப்போ என்ன வந்துருச்சு பாருங்க? 0 0 6 6. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 6 6 0 0 வந்திருக்கு. அங்கே புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 660.0. இந்த புள்ளிக்கு அடுத்து 0 இருந்துச்சா அதுக்கு மதிப்பு இல்லை. அப்போ 660 மீட்டர். அந்த சக்கரம் எத்தனை தடவை? 150 தடவை சுற்றுனுச்சுன்னா எவ்வளோ தூரத்தை கடக்கும்? 660 மீட்டர் தூரத்தை கடக்கும். சரியா? அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. அதே மாதிரி கணக்கு தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு விளையாட்டு திடல் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது. ஒரு விளையாட்டு திடல் என்ன வடிவத்தில் இருக்கு? வட்ட வடிவத்தில் இருக்கு. அதோட விட்டம் எவ்வளோ இருக்கு? 350 மீட்டர் இருக்கு. ஓர் ஓட்டப்பந்தய வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவை கணக்கிடுக. லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா? 5வது சம்ம அதே மாதிரி தான். ஒரு தடவை சுற்றினார்னா எவ்வளோ தூரம் நம்ம கண்டுபிடிக்கும். ஒரு தடவை சுற்றி வந்தா என்னது? அதான் சுற்றளவு. பாருங்க, விட்டம் 350 மீட்டர். ஒரு சுற்றில் ஓட்டப்பந்தய வீரர் கடக்கும் தொலைவு. அதான் என்னது? வட்ட வடிவ திடலோட சுற்றளவு. அந்த வட்ட வடிவ இருக்கிற கிரவுண்டு அதோட சுற்றளவு. நமக்கு விட்டம் தெரியும். ஃபார்முலா என்ன? /d அலகுகள் = பைக் பல என்ன பிரதி இன்னும் 22/7 பெருக்கல் d. டியோட மதிப்பு என்ன? 350. கேன்சல் பண்ணுங்க.
ஓரேழா 7, ஐ7 35, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ பாருங்க மிச்சம் என்ன இருக்குது? 22 பெருக்கல் 50. 22 50 கொண்டு பெருக்க போகிறோம். முதல்ல 5 கொண்டு பெருக்கிட்டு 0 சேர்த்துக்கலாம். I2 10, 10க்கு 0, மிச்சம் 1. I2 10, 10 1 11, இந்த 0 கடைசியில் சேர்த்துக்கணும். அதாவது 22 50 கொண்டு பெருக்குனா 1100 மீட்டர். அப்போது ஒரு தடவை சுற்றி வந்தார்னா எவ்வளவு? 1100 மீட்டர். அவர் எத்தனை தடவை சுற்றுறாரு? 4 தடவை சுற்றுறாரு. 4 சுற்றுகளில் ஓட்டப்பந்தய வீரர் கடக்கும் தூரம். ஒரு தடவை சுற்றினா எவ்வளவு? 1100 மீட்டர். அப்போ 4 தடவை இல்லையா? அப்போ இந்த 1100 மீட்டரை எதை கொண்டு பெருக்கணும்? 4 கொண்டு பெருக்கிட்டா போதும். பெருக்கிடுங்க. 0 0 4 1 4 4 1 4. அப்போது 4 தடவை அந்த கிரவுண்டை சுற்றி வந்தானா எவ்வளோ தூரம் ஓடி இருப்பார்? 4400 மீட்டர் கடந்து இருப்பார். சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.